பிரக்ஞானந்தாவின் தாயார் நாகலட்சுமியுடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் கலந்துரையாடினார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் அவரது மேசையில் தனது மகன் செஸ் விளையாடுவதை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக அவர் கூறினார். தற்போது நம்மிடையே பேசுவதற்காக தமிழகத்திலிருந்து உலகத்தினுடைய வெளிச்சத்தை பெற்றிருக்கக்கூடிய செஸ் பிளேயர் பிரக்ஞானந்தாவுடைய தாய் இருக்கிறார். கேட்கலாம் அவரிடம். அது நாங்க எதிர்பார்க்காதது. சாரை கேட்டாங்க விளையாடலாமான்னு. கேம் கொஞ்ச நேரம் நல்லாவே விளையாண்டாங்க சார். அவங்களே போர்ட்லாம் ரெடியா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது நல்லா தெரிஞ்சது. நல்லா விளையாண்டாங்க. நாங்க அப்படியே அவங்களுடைய டேபிள்லயே தான் விளையாண்டாங்க சார். அங்கேயே தான் போர்டு எடுத்துட்டு வந்தார் சொல்லி நல்லா பேசினாங்க. நல்லா இருந்தது அந்த தருணம். பல பிளேயர்ஸ் கூட விளையாடுறத பார்த்திருப்பீங்க. ஒரு சிஎம் கூட விளையாடுறத பார்க்கப்போ ஒரு அம்மாவா எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சீங்க? எனக்கு கேம் தெரியாது, ஆனா நான் ஹாப்பியா இருந்தது. எனக்கு அது நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். கேம் தெரியாது, ஆனா அவங்களோட விளையாடுறாங்க இல்லையா, அது அந்த ஒரு மகிழ்ச்சி. அதுல யாருமா வெற்றி பெற்றது? எப்படி இருந்தது அந்த மேட்ச்? நல்லா சார் ரொம்ப நேரம் விளையாண்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே கேம் விளையாடுறாங்க. கேம் ரொம்ப நேரம் விளையாண்டாங்க. இங்க சென்னையில சிறிய அளவுல விளையாட்ட தொடங்கி இன்னைக்கு உலகத்துடைய ஒட்டுமொத்த வெளிச்சமும் அவங்க மகன் மீது படக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. ஒரு தாயா எவ்வளவு மகிழ்ச்சி அடைறீங்க? இது ஒரு டீம் ஒர்க். அதனால உங்க எல்லாருடைய இது நிறைய சப்போர்ட் இருக்கு. இது இண்டிவிஜுவலா பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல. ஆனா எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. இப்ப செஸ் சேர்த்து விட்டு இளம் பெற்றோர்கள் அவங்களுக்கு விளையாட வைக்கிறாங்க. அதுக்கு உதாரணமா உங்க மகன் பிரக்ஞானந்தா இருக்காரு. அந்த பெற்றோர்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பொறுமைதான். பொறுமையும் முயற்சியும் கண்டிப்பா வேணும். பேரண்ட்ஸுக்கு பொறுமை வேணும். பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். இன்னைக்கு சிஎம் பார்த்தது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜயுடன் நித்யானந்தன்.